வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th 12th ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 8th தனியாக போஸ்டிங், 10th தனியாக, 12th தனியாக, இது மாதிரி தனித்தனி கேட்டகரி வைஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து 15,000, 10,000, 12,000 இது மாதிரி தனித்தனியாக 20,000 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு 2 days மட்டும்தான் வந்து டைம் இருக்குது. ஸோ உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற நேம் எழுதிங்க. உங்களோட நேம், அதே மாதிரி உங்களுடைய போஸ்டிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர், அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ், பெர்மனெண்ட் அட்ரஸ், ஸோ அதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணி இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறணும். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதில் ஃபஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 23,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 35 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து பிஎஸ்சி ஆடியோலஜிஸ்ட்டுக்கும் ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர். ஸோ இந்த சானிட்டரி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 35 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 8 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே வந்து போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி மேனேஜர். ஸோ டேட்டா மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து 20,000 வரைக்கும் வந்து சேலரி. பிஜி குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டல் டெக்னீஷியன் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இந்த டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 12,600 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரி. இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 23 போஸ்டிங் வந்து டோட்டலாக இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கேட்டகரிக்கும் சேம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 14 போஸ்டிங் இருக்குது. 8,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11,200 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேடியோகிராஃபர். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும். 13,000 வரைக்கும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஏதாவது டிகிரி நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து 35 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற கேட்டகரி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இது ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. இது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி வைக்கணுமோ எல்லாமே வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பார்த்துங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.